ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக தமிழகத்தில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய எலக்ட்ரல் ப்ரொபகண்டா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா கட்சிகளும் சொல்லுது. குறிப்பாக திமுக இதை வந்து அதை அவங்களோட பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜாகவே தமிழகம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. உண்மையிலே வடக்கு வாழ்கிறதா? எல்லா சலுகைகளும் வடகில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தான் போய் சேருதா? தமிழகத்துக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லையா? நிதி பகிர்வீடுலாம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கா? முதலமைச்சர் சொல்கிற மாதிரி மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா? அப்படிலாம் என்ன இருந்திருக்குன்னா, பிஜேபி என்ன பண்ணியிருக்கு, காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு, யார் என்ன செஞ்சுருக்காங்கன்றத இதில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்றதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு காரணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிதி பகிர்வு அப்படின்றதுல வட மாநிலங்களுக்கு அதிகப்படியான நிதி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் மாநிலங்களுக்கு நிதி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் உண்மையும் இருந்திருக்கு. நம்ம வந்து அந்த மறுத்தே பேச முடியாது. ஏன்னா இந்த தென் மாநிலங்களுக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, சுற்றி கடலோரம் இருக்கிறது. அந்நியர்கள் வெள்ளைக்காரங்க தான் வந்து நீண்ட காலமாக ஆட்சி புரிஞ்சிட்டான். வெள்ளைக்காரங்க வந்து ஆட்சி புரிஞ்சதுனால என்ன பண்ணாங்கன்னா, சில அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான உள்நாட்டு கட்டமைப்பு வந்து அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க. கொள்ளையடிக்க போகிறதுக்கு அவன் இங்கே வந்து ரோடு போட்டான், ட்ரெயின் போட்டான், ஹார்பர் கட்டினான், இது எல்லாமே பண்ணான். ஸோ அது பிற்காலத்தில் இந்த மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கே உதவி இருக்குது. அதை நம்ம வந்து மறுத்து பேச முடியாது. ஸோ இந்த மாநிலங்கள், இந்த தென் மாநிலங்கள், குறிப்பாக மகாராஷ்டிரா, இந்த பக்கம் ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, இங்கே ஆல்ரெடி நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாநிலங்களில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து இந்தியா முழுக்க பல இடங்களில் போகும். ஸோ இங்கே வந்து உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்குது. அதாவது பொருளாதார ரீதியாக அதிகமான மேம்பாடு இந்த மாநிலங்கள் இருக்குது. இங்கேருந்து கிடைக்கக்கூடிய டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா முழுக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் இயல்பாகவே அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களுக்கு கொஞ்சம் வருமான வரி அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். இதை தான் அடிப்படையாக வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு பல வருஷமாக சொல்லிக்கிட்டு வராங்க. ஆனால் இது வந்து எப்போ வரைக்கும் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் உண்மை. காங்கிரஸ் ஆட்சியில் பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 17 வருஷங்களுக்கு மேலே திமுக வந்து கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸோட இருந்திருக்கு, பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்கு. பல நேரங்கள் மத்திய அமைச்சராகவே திமுக வந்து தன்னுடைய எம்பிக்கள் வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. குறிப்பாக அவங்க தலைமை குடும்பத்துக்கு நெருங்கிய சொந்தக்காரங்களாக பல பேர் இருந்தாங்க. தயாநிதிமாறன் இருந்திருக்காரு, கனிமொழி அவர்கள் இருந்திருக்காங்க, அழகிரி அவர்கள் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இருந்துமே இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுக்கு ஏதாவது திமுக ஒரு ஸ்டெப் பண்ணியிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்து பல விஷயங்களை, பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய வருமானம், அரசுக்கான வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஜிஎஸ்டி கட்டுறோம், வருமான வரி கட்டுறாங்க, கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டுறாங்க, அப்புறம் செஸ், இந்த மாதிரி இன்னும் சின்ன சின்ன வரிகள்லாம் கட்டுறாங்க. ஸோ மேஜர் வருமானம் அப்படின்னா நம்ம 3 எடுத்துக்கலாம்: ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸு, அதுக்கப்புறம் கார்ப்பரேட் டேக்ஸ். ஸோ இதில் இந்த ஜிஎஸ்டி மட்டும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி என்னென்னா, இப்போ மாநிலத்தில் ஒரு பொருள் விற்குதுன்னா அந்த பொருளுக்கான ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் இருக்குது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாய்க்கான பொருளை 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். இல்லை 9 ரூபா மத்திய அரசுக்கு போய்ட்டு 9 ரூபா மாநில அரசுக்கு வந்துடும். ஸோ இதில் பாதி ஆல்ரெடி நமக்கு கிடைச்சோம். இப்போது இந்த 9 ரூபா மத்திய அரசுக்கு போகுதில்ல, இதை வந்து நம்ம ஒரு 1000 ரூபா அப்படின்னு நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். எப்படின்னா, இன்கம் டேக்ஸ் மூலிமா, ஜிஎஸ்டி மூலிமா, கார்ப்பரேட் டேக்ஸ் மூலிமா வரக்கூடிய அமௌண்ட்டை ஒரு 1000 ரூபாயோ ஒரு குமுலேட்டிவோ மத்திய அரசு கையில் இப்போ இருக்குது. இந்த அமௌண்ட்டை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 32% அமௌண்ட்டை தான் எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. இப்போ 1000 கோடி ரூபா மத்திய அரசுக்கிட்ட ஒரு நிதி இருக்குது. அதில் ஸ்டேட் டெவல்யூஷனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 320 கோடி ரூபா தான் இந்தியா முழுக்கவே இவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் காங்கிரஸ் ஆட்சியில். பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே முத என்ன பண்ணாங்கன்னா, மாநிலங்களை எம்பவர் பண்ணணும், மாநிலங்கள் கையில் நிறையா பணம் இருக்கணும். அப்போ தான் மாநிலங்கள் நிறைய திட்டங்களை வந்து சிறப்பாக செய்ய முடியும். மாநிலங்களுக்கான சுயாட்சி, ஃபெடரலிசம் அப்படின்றத பிஜேபி வந்து ரொம்ப விரும்புது. டீசென்ட்ரலைசேஷன் வந்து பிஜேபியோடைய ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையாக இருந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, மாநிலங்களுக்கு அதிகப்படியான வருமானம் போகிறதுக்கான வேலையில் பண்ணாங்க. இப்போ 1000 கோடி ரூபா மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய ஒரு நிதியாக இருக்கட்டும். இதில் 42% அளவுக்கான தொகையை வந்து மாநிலங்களுக்கே கொடுத்துறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் 32% தான் வந்து மாநிலங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் பிஜேபி வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, 42% வரைக்குமான அமௌண்ட்டை வந்து கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பாயிண்ட்டை குறைச்சி இப்போ புதுசாக ஆட் ஆகிருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸுக்கெலாம் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி 41% குறைச்சிருக்காங்க. இந்த 41% அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு மேலே ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய பகிர்வாக மத்திய அரசோட பகிர்வாக இருக்குது.
சரி, இப்போ இந்த 42% எப்படிலாம் வந்து பகிர்றாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கே தான் இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ இந்த 13th ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் காங்கிரஸோட இருந்தது. 14th 15th 16th எல்லாமே பிஜேபி வந்ததுக்கப்புறம் அது ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் கமிஷன் போகிறாங்க. பொதுவாக இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்கு இருக்குன்னா, இந்த நிதி பகிர்வுக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ணி எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி ஒரு அமௌண்ட்டு போகணும் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை. இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எப்படி இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் எப்படி இந்த 42% பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய இங்கே தான் இந்த பெரிய ட்ராபேக் இருக்கும். வளர்ந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக வளர்ந்த மாநிலங்களாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவாக இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளா இருக்கலாம், ஏன் குஜராத்தாக கூட இருக்கலாம், இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நிதி பகிர்வு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். 3%, 4% அந்த அளவுக்கு இருக்கும். இதே நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா, உத்தரப்பிரதேஷ், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து 17%, 18% அளவுக்கான நிதி பகிர்வு அப்படின்றது இருந்துகிட்டு இருந்தது. ஸோ இது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கருதப்பட்டது. ஸோ இதை தான் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தினதுக்கு அரசோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். மக்களுக்கு இங்கே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலவு பண்ண முடியும். இப்போ நார்மலாக ஒரு பையனை ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா ஆகிடுது. எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் சேர்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க? 50,000 ரூபா ஆகிடுது. அப்புறம் அந்த பசங்களுக்கு இன்னும் நிறையா செலவு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பிள்ளைகள் பெற்றெடுத்தால் செலவுகள் கூடுது. இந்த செலவுகளை குறைக்கிறதுக்காகவே இப்போ நாள் போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைகள் பெற்றுக்கிறதே கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் மேஜர் ஃபேக்டர். தவிர அரசோட பங்கு என்ன இருந்திருக்குன்றதுலாம் நம்ம வந்து பெருசாக கொஷின் பண்ண வேண்டிய விஷயந்தான். பட் அது விட்டுருங்க, அது தனி பிரச்சனையாக இருக்கட்டும். இப்போ நம்ம மறுபடியும் இந்த டேக்ஸ்குள்ள வரலாம். இப்போது இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனில் பிஜேபி அரசு என்ன பண்ணிருக்குன்னா, மக்கள் தொகை கம்மியாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். மக்கள் தொகை கம்மியாக இருக்க மாநிலங்கள் தான் அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு போகக்கூடிய அமௌண்ட்டு ரொம்ப சிக்கலில் கொண்டு போய் மாட்ட விடுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஸ்டேட் ஹாரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி ஸ்டேட் ஹாரிசாண்டல் ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட்டில் மக்கள் தொகையை மட்டும் வச்சுக்காமல் கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிஎஸ்டியோடைய கான்ட்ரிபியூஷனையும் அவங்க பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாநிலம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, எந்த அளவுக்கு ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்தந்த மாநிலங்களோட பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பேராமீட்டரையும் கூட சேர்க்குறாங்க. ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாதிரி, கேரளா மாதிரி, குஜராத் மாதிரியான மாநிலங்கள்லாம் வந்து இன்னமும் கூடுதலான வருவாய் பெறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரான முறையான ஆட்சி இல்லாததுனாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்திகள் அப்படின்றது ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்க உற்பத்திகள் மட்டும்தான் இருக்கே தவிர புது உற்பத்திகளோ புது நிறுவனங்களோ தமிழ்நாட்டுக்கு வரல. ஸோ இந்த ஏரியாவை தான் குஜராத் மாதிரி, ஆந்திரா மாதிரி, கர்நாடகா மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக அந்த இடத்த அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வராங்க, நிறைய நிறுவனங்கள் வராங்க, தொழில் செய்வதற்கு ஏதுவான பல சூழ்நிலையை தங்கள் மாநிலங்களில் உருவாக்கிக்கிறாங்க, உள்நாட்டு கட்டமைப்பை உருவாக்குறாங்க, சட்ட ஒழுங்கு குறிப்பாக பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் எல்லாத்தையுமே குறைச்சி வச்சுருக்காங்க. அரசு அப்படின்றது ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகம் சீராக இருந்தால் தான் மாநிலம்ன்றது அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்றத பிஜேபி கூட துணை இருக்கக்கூடிய பல கூட்டணி கட்சிகளோ புரிஞ்சு அதெல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. ஆனால் தமிழ்நாடு மட்டும் என்னென்னா விதிவிலக்காக என்ன பண்ணுறாங்க, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றது தெரியும். புது நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு அச்சப்படுற ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி இங்கே வர்றாங்கன்னா இங்கே நீங்கள் நேரடியாக ஷேர்ஸ் கொடுங்கன்ற அளவுக்கு கேட்குற இடத்துல தான் தமிழகத்துடைய ஆளுங்கட்சியோடைய நெருக்கமானவர்களுடைய நிலைமை இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறதுனால வருமானம் அப்படின்றது குறையுது. எந்த அளவுக்கு நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேக்ஸும் ஜாஸ்தி வரும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு 16th கமிஷனில் கொடுத்துமே நமக்கு தேவையான நிதி பகிர்வு அப்படின்றது கிடைக்கவே இல்லை. வழக்கமாக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ நிலைமை என்ன மாதிரி போயிடுச்சுன்னா, அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க, மத்திய அரசு தங்களுடைய நிதியை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீ எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறியோ அதுக்கு அளவுக்கு நாங்களும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறோம் மத்திய அரசு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதை வாங்கிக்கிற இடத்துல தமிழ்நாடு இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. இனிமேலும் இந்த போலியான பிரச்சாரம் அப்படின்றது மக்களிடையே எடுபடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லணும். வடக்கு வாழலாம் இல்லைங்க, அங்கே ஏற்கனவே அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. நம்மளோட நிலைமை என்னங்கிறது தான் நம்ம பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கும். 26 தேர்தல் இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.